என் பேர் கனகராஜுங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா இரும்பறை கிராமம் மாசிப்பாளையங்கிற ஊர். கடந்த 10 வருஷமாக கதலி நேந்திரன் எல்லாம் பயிரிட்டு வந்துட்டுருக்குறோம். சத்தியம் பயோங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நல்ல மகசூல் வருது. வாழையோட வளர்ச்சி, தண்டோட இது எல்லாமே நல்லா ரிசல்ட் இருக்குது. அதனால் கோல்டு ஜெல்லு, எர்த் பவரு, சாயில் கோல்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நல்ல மகசூல் கிடைக்குது. தாரும் நல்லா வெயிட் வருது. 3 தடவை யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஆரம்பத்தில் 2 மாதத்துலேருந்து சாயில் கோல்டு, ஜெல்லு, எர்த் பவர் 3 வாழையை சுற்றி கரைச்சி ஊற்றிடுவோம். கூட கடல புண்ணாக்கும் சேர்ந்து ஊற்றிட்டு இன்னும் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா காய் பருவத்துக்கு தயா நியூட்ரியன்ட்டு எல்லாமே ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், அடியிலையும் ஊற்றிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இது காய் நல்ல கலரு, வெள்ளை கலர் மாதிரி காய் லைட் பச்சையாக வருது. நல்ல மார்க்கெட்டில் நல்லா போகுது. பாம்பே, பாக்ஸ் வண்டிகை இது எல்லாமே நல்லா விரும்பி வெட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க. குண்டால் 25 கிலோவுக்கு கூடுதலாகவே வருது. தேனி நேந்திரம் 23, 24 கிலோ இது வரைக்கும் என்னோடய காட்டில் ஈல்டு எடுத்துருக்குறேன். இது பரவாயில்ல, மண் வளத்துக்கு நல்லா இருக்குது. மொத்தத்தில் செலவும் கம்மி. அதாவது பராமரிப்பு அந்த வாழையோட என்னென்னா ஃபெர்டிலைசரோட செலவு கம்மி பண்ணி இது கொடுக்கறதுனால மண் வளமும் நல்லா இருக்குது. அறிமுகம்னா இப்போது அங்கேருந்து நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்கள்லாம் கொடுத்து முறையாக பயன்படுத்தி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. அதிலிருந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன். நல்லா மகசூலும் எடுக்க முடியுது. ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா வந்துடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுறாங்க, எல்லாமே ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. சத்தியம் பையை பொறுத்த வரைக்கும் நான் கொடிசியாலே 2-3 தடவையெல்லாம் போனோம். நல்லா முறையாக எல்லாமே ஃபீல்டை சுற்றி வாரத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போகிறாங்க.